எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என் பையன் அதாவது எல்லாரும் முன்னாடியே என் பையனை நீ கை நீட்டி அடிச்சிருப்பேன்னு சொல்ல, அப்போ உங்கள் பையன் பண்ணது மட்டும் சரியானே அழகுமதி கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, இவளை இறக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு பார்த்தீங்களா, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பையனை கை நீட்டி அறையிறா. இதெல்லாம் இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதுன்னு அங்கே ராஜலட்சுமியோ சொல்கிறாங்க. அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி மலர் சமாதானப்படுத்தினாலும் மலருக்கோ திட்டு விலகுது. என்ன மலரு, நீ இவளுக்கு இவ்வளோ தூரம் பறிஞ்சு பேசணுன்ற அவசியமே இல்லையே. இந்த வீட்டில் சுரேஷ் எப்படி இருந்துக்கிறவன், இப்படி அவன் மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த வீட்டில் இவ இருக்கணுமா? அதுக்கு அவன் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்துட்டு போகலாமேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இங்கே அழகுமதி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. மதி கொஞ்சம் நீ உள்ளவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. சும்மா விடக்கூடாதுங்க, இது சும்மாவே விடக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம பொறுத்து அமைதியாக போகணுன்னு என்னங்க நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படி நான் நினச்சிட்ருக்கேன். இங்கே ராஜலக்ஷ்மி இங்கே ராகவன் கிட்ட எடுத்து கொடுத்து சொல்ல ராகவன் உடனே ராமமூர்த்திக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ராமமூர்த்தியும் அவங்க அம்மாவும் அவங்க அம்மா காஞ்சனாவும் இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரவங்களை உட்கார கூட சொல்லலை மரியாதைக்கு. அந்த இடத்துல அவங்கள நிற்க வச்சே கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. ராகவனும் உங்கள் பொண்ணு பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, கொஞ்சம் கூட இந்த வீட்டில் இவன் யாருக்கும் மரியாதை கொடுத்து நடந்துக்கவே மாட்டான். இப்படி இல்லாமா பொண்ணை வளர்ப்பீங்க இந்த வீட்டில்? அதுவும் கட்டின புருஷனை கை நீட்டி இங்கே மாமனார் மாமியார் முன்னாடியே அடிக்கிறான்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. உங்கள் பொண்ணுக்கு இதுக்கு மேலேயும் புத்திமதியெல்லாம் சொல்லி இந்த வீட்டில் இருக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. மாப்பிள்ளை சொன்னாருன்றதுக்காக தான் நானும் அமைதியாகவே இருந்தேன். என் பொண்டாட்டி ராஜலட்சுமி அமைதியாக இருந்ததுக்கு காரணம் அது மட்டும்தான். இதுக்கு மேலெல்லாம் எங்களால் அமைதியாக இருக்க முடியாது. ஒன்றும் உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லையா ஒரு 10 நாள் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை வச்சுருந்து ஒரு நல்ல புத்திமதி சொல்லி அதுக்கப்புறமா திரும்ப அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ராகவனும் ராஜலட்சுமியும் எப்படி உங்களால் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வளர்க்க முடிஞ்சது? இதுக்கே எப்படின்னா உங்கள் 2வது பொண்ணு, ஐயோ என்னங்க இதெல்லாம் நம்மளால் பார்க்க கூட முடியலையே. அதான் போனா போகுதேன்னு தான் வீட்டில் தாங்கள அந்த அவங்க பொண்ணை வச்சு பார்த்துக்க முடியாமல் நைட்டோட நைட்டாக இந்த கல்யாணத்துக்கு இப்படி அனுப்பி வச்சுட்டாங்க. ஊரில் இருக்கவங்க தங்களை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் நெஞ்சு வலின்னு ட்ராமாவையும் போட்டிருப்பாங்க போலன்னு சொல்ல, போதும் எங்கள் அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணாங்கன்னு இங்கே என்ன நடந்தாலும் உடனே அவங்கள ஃபோன் போட்டு இங்கே வரவழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலைன்னு அங்கே அழகுமதி சொல்ல, என்ன தப்பு பண்ணாங்களா? உன்னை இப்படி பெற்று வளர்த்து இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்களே, அதுவே அவங்க செஞ்ச தப்பு தான் சொல்ல, அப்படி பார்த்தா நீங்களும் தான் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் பண்ண தப்பு தான் இந்தோ உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லி அழகுமதி சொல்ல, மரியாதையாக பேசுமா அப்படின்னு அங்கே ராகவனு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மரியாதையை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை தான் நாங்களும் திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்லும்போது, பார்த்தீங்களே உங்கள் கண்ணு முன்னாடியே எப்படி எங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்கன்னு அங்கே ராகவனும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே ராமமூர்த்தியும் காஞ்சனாவும் பேசாமல் நிற்க அங்கே அழகுமதியும் தாமாப்பாவை பார்க்க, உங்கள் பொண்ணு பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் பையன் பண்ணது மட்டும் சரியா? உங்கள் பையன் எதுக்காக எங்கள் பொண்ணை கை நீட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு கோபம் வருது. உங்கள் பொண்ணு கோபம் வர அளவுக்கு நடந்துக்கிட்டா அவன் கை நீட்டி அடிக்க தானே செய்வான் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி எல்லாம் முன்னாடி கை நீட்டி அடிக்கலாமா? அப்போ என் பொண்ணு பண்ணது தப்புன்னா உங்கள் பையன் பண்ணதும் தப்பு தானே? நீங்கள் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதே கேள்வி உங்களை நான் நிற்க வச்சு கேள்வி கேட்கவும் முடியும்னு சொல்ல, தான் அப்பா இவ்வளோ தைரியமாக பேசுகிறத பார்த்ததும் மதிக்க ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னங்க உங்கள் பொண்ணு தப்பு பண்ணிட்டா அவளை 4 வார்த்தை கேட்பீங்க அப்படின்னு உங்களை ஃபோன் போட்டு இங்கே வர சொன்னால் எங்களை நிற்க வச்சு எங்கள் வீட்டிலே கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு ராஜலட்சுமி கோவமாவே சொல்றாங்க. அதுக்கு காஞ்சனாவும், இங்க பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை எப்படிங்க சரியாகும்? உங்க பையன் பண்ணது தப்பு. முதல்ல உங்க பையனை என் பொண்ணு கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா என் பொண்ணு உங்க பையன் கிட்ட சாரி கேட்பான்னு சொல்ல, இங்க பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு இப்பவே வர சொல்லுங்க, எல்லாத்தையும் இப்பவே முடிச்சு விட்டு இவளை அப்படியே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவோன்னு சொல்லி எங்க ராஜலட்சுமியோ சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ராமமூர்த்தியும், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு பிறகு என் பொண்ணை இதே வீட்டில் விட்டுட்டு போவேன்னு மட்டும் நீங்க நினைக்கவே வேண்டாம். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க புருஷன் சரியில்லைனா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுல, அதே போல என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படி நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா என் பொண்ணை கட்டி கொடுத்துக்கிறேன், நீ வா மதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூப்பிடுறாங்க. இல்லப்பா அது வந்துன்னு சொல்ல, நீ அங்க வந்து இருக்கிறதுனால எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஊர்ல 1000 பேர் 1000 விஷயங்களை பேசலாம், எல்லார் பேசுறதை தாண்டிலும் எங்களுக்கு எங்க பொண்ணோட நிம்மதி தான் முக்கியம். அந்த நிம்மதியும் சந்தோஷமா அவளுக்கு கிடைக்காத இடத்துல அவ இருக்கணும்னு நாங்க விருப்பப்படவும் மாட்டோம்
மாட்டோம் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்ல, எம்புட்டு திமிரு பார்த்தீங்களா, 2 பொண்ணை பெற்று வச்சுக்கிட்டு இவ்வளோ திமிரோட்டெல்லாம் பேசவே எல்லாம் கூடாது அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. உங்கள் பையன் பண்ண தப்ப உங்களால் தட்டி கேட்க முடியல, பதிலுக்கு என் பொண்ணு ஏதோ பேசிட்டான்றதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சேர்ந்து வாழலைன்னு இப்போ வந்ததுலேருந்து அதை மட்டுமே சொல்கிறீங்களே, எப்படி உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராமமூர்த்தியை சொல்கிறாங்க. யோ என்னையா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து என்னமோ நான் ரொம்ப மோசமானவன்ற மாதிரியே எல்லாரும் என்னை இப்படி கார்னர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உன் பொண்ணு மட்டும் ஒழுங்கா அப்படின்னு சொல்ல, என் பொண்ணு அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டா, அடுத்தவங்க வேலையை பறிக்கணும்னு நினைக்க மாட்டான், ஆனால் மற்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்களே, இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெரியும், விருப்பமே இல்லாத நடந்த கல்யாணத்துக்குள்ள எப்படி ஒன்றா சேர்ந்து வாழணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுவா, நாங்களும் எல்லாம் சரியாயிடுன்னு பொறுத்து தான் போனோம், ஆனால் அன்னைக்கு நாங்கள் யோசிச்சிருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ராமமூர்த்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பம்னா நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோமான்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, எல்லாருமே நடந்துக்கிற பொறுத்து தாமா இருக்கு, இங்கே வந்ததுக்கு பிறகு தானே தெரியுது இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டணும், அதையும் தாண்டி விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை தான் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அன்னைக்கு நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதனால் என் பொண்ணு இன்னைக்கு கஷ்டப்படுறான், இன்றைக்கும் அதே தப்பை பண்ணிட்டு போக மாட்டோம், எங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிறோம், ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் மிஸ்டர் சுரேஷ் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம் தான், அவன் பொண்ணு என் பிள்ளைய கை நீட்டி அடிப்பான், இங்கே சம்மந்தி இப்படி மாப்பிள்ளை பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அப்படின்னு சொல்ல, சம்மந்தியா அப்படின்னு உறவு இதோட முடிஞ்சு போச்சு, உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குமான உறவு இதோட முடிஞ்சு போச்சு, என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்க மாட்டான், அதே நிமிஷம் நானும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, அது எப்படி என் பொண்ணோட வேலையை பறிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அதே பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவீங்க, என்ன அடிமத்தனம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு வேலையை யார் பறிச்சா, உங்கள் பொண்ணு இதே திமிருதனத்தை காட்டினதுனால தான் சொல்லும்போது போதும் நிறுத்துங்க, என் பொண்ணோட வேலை எப்படி போனுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், இதோ நிற்கிறாரு இவரும் இவர் மாமாவும் சேர்ந்து தான் என் பொண்ணோட வேலையை இங்கே மொத்தமாகவே நிறுத்தினது, வேண்டான்னு சொல்லி அந்த காலேஜுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சதுக்கு காரணம் கூட இவங்க அந்த வேலைக்கு இந்த பொண்ணு இருக்க வேண்டாம்னு சொன்னதுனால மட்டும்தான். அன்னைக்கு மட்டும் மதி யோசிச்சுருந்தேன்னா இந்நேரம் இந்த வேலையில் உங்கள் பிள்ளை இருந்திருக்க முடியுமா, எஸ்ஐயாக இருக்கிற திமுறில் என்ன வேணாலும் செய்யலாமா, எஸ்ஐனா அது ஸ்டேஷனில் மட்டும்தான், வீட்டில் கிடையாது, வீட்டில் ஒழுக்கமான ஆம்பளையாக என்றைக்குமே இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பமும் நல்ல மாதிரியாக இருக்கும், என்றைக்குமே தப்பு பையனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நின்று பேசாதீங்க, அசிங்கம் எங்களுக்கு கிடையாது, அது உங்களுக்கு தான், வாமா மதி போகலான்னு சொல்ல, அப்பா என்ன சொன்னீங்க என் வேலை போனதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா மதி, நானும் அதே காலேஜுக்கு பேச போயிருந்தேன், அப்போ தான் அவர் எங்ககிட்ட விஷயத்த சொன்னார், இந்த விஷயத்த சொல்ல வேணாம் பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் நானும் காஞ்சனாவும் இந்த விஷயத்தை பற்றி பேசலை, இவ்வளோ தூரம் ஆனதுக்கு பிறகு இதை பற்றி பேசாமல் இருக்கிறது தப்பு தானம்மான்னு சொல்லும்போது, இப்போ மதி வராங்க முன்னாடி, ராகவன் ராஜலக்ஷ்மி சுரேஷ் 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ தான் இங்கே மதி கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு எப்படி உங்களால் தலை நிமிர்ந்து என்கிட்ட பெரிய உத்தம மாதிரியெல்லாம் பேச முடியுது, நியாயமானவராட்டம் நடந்துக்க முடியுது, அசிங்கமால ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறது அந்த பொண்ணோட குடும்பத்துக்காகவும் அவள் செலவுகளுக்காகவும், அப்படிப்பட்ட ஒருத்தியோடைய வேலையை நிறுத்திட்டான் அவன் நமக்கு கீழே அடங்கிடுவான்ற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்துச்சுன்னா அதுதான் நீ செஞ்ச முதல் தப்பே. இந்த வீட்டில் என்னால் மட்டும் இல்லை வேறு எந்த பொண்ணு வந்தாலுமே வாழ முடியாது, உன் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது அடிமத்தனம், எஸ்ஐயாக இருக்கேன், நிறைய சட்டங்கள்லாம் படிச்சிருக்கேன், என்ன பண்ணால் என்ன சிக்கல் வரும், என்ன பண்ணால் என்ன தண்டனை கிடைக்கும்னு எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்தும் எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுதுன்னு அழகுமதி மரியாதையே கொடுக்காம தான் சுரேஷை திட்டமும் செய்கிறாங்க. உன்னுடைய கேடுகட்ட எண்ணத்துக்கு நீ கஷ்டப்படுவேன், இந்த எஸ்ஐன்ற பதவி இருக்கிறதுனால தானே அந்த திமுறையும் ஆணவத்தையும் எண்ணத்தையும் என் குடும்பத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கேன், என் வேலை பறிப்போக நீ காரணமாக இருந்த, ஆனால் உன் வேலை கிடைக்க நான் காரணமாக இருந்தேன், இனி உன் வேலைக்காக யோசிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு அழகுமதி அம்மாவை அப்பாவை கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப, போதுமா இப்போ சந்தோஷமா அப்படின்னு சுரேஷை பார்த்து பாக்கியராஜு திட்டுறாங்க. ஏண்டா அவர் தான் ஏதோ சொல்கிறான்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தியும் அறிவும், அந்த பிள்ளை ஏற்கனவே வேலை இல்லாத சோகத்தில் வந்து வீட்டில் இருந்தப்போ நீ என்னடானா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த பிள்ளை கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்க, உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குன்னு பாக்யராஜ் சுரேஷை திட்டுறாங்க. சுரேஷ் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சுரேஷ்னு அங்கே அழகு மலரும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீ என்ன இருந்தாலும் மதியுடைய வேலையை மதிக்கிட்டேருந்து பிரிச்சிருக்க கூடாது அப்படின்னு அங்கே மலருமே திட்டுறாங்க. சுரேஷ் அப்படியே அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க. பத்தாத்துக்கு ராகவனும் ராஜலட்சுமியும் அந்த ராமமூர்த்தியும் காஞ்சனாவையும் அவமானப்படுத்தி அனுப்பலான்னு வீட்டுக்கு வரவழைச்சா, வீட்டுக்கு வந்த அவங்க 2 பேரும் இவங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. அவமானம் தாங்க முடியாத துக்கத்தில் தான் அங்கே ராகவனும் ராஜலட்சுமியும் நின்றுட்டுருக்காங்க.